மதுமேகம், அதாவது சர்க்கரை நோய், டயபிட்டிஸ்ன்னு சொல்லப்படுறது. இது தற்காலத்தில் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்குது. முன்னாடி வயது முதிர்ந்தவர்களுக்கு தான் அதிகமாக வரும். இப்போ பார்த்தோன்னா நடுவயதினர்லேருந்தே அதிகமாக வர ஆரம்பிக்குது. எனக்கு வர பேஷண்ட்ஸ் 32, 40 வயசுலேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. ஆனால் இதுக்கு நம்ம நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, கசப்பு சுவை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காயை அரைச்சி ஜூஸாக குடிக்கிறது, பாவக்காய் அதிகமாக எடுத்துக்கிறது, வேப்பிலை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. வர பேஷண்ட்ஸும் நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க. பட் கசப்பு சுவை டயபிட்டிஸ்க்கு நல்லதா அப்படின்னு பார்த்தோன்னா, கசப்பை விட துவர்ப்பு பெஸ்ட்டு. சித்த மருத்துவத்துப்படி கசப்பு வாதத்தை அதிகரிக்கும். இது சர்க்கரை நோய் ஆரம்ப கட்டத்தில் பெருசாக தெரியாது. ஆனால் அவங்களுக்கு உடல் வலி, இல்லை உடல் மெலிதல், அப்புறம் கால் நரம்புகள் அந்த குத்தல் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, டயபெட்டிக் நியூரோபதி, அந்த மாதிரி விஷயங்கள் அப்போல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகும். ஸோ இதை நீங்கள் கசப்பு சுவை சாப்பிட்டோன்னா இது எல்லாமே சிம்டம்ஸ் எல்லாம் அதிகமாகும். அதனால் நீங்கள் துவர்ப்பு சுவை எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. துவர்ப்பு சுவை எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம வாழைப்பூ, இல்லாட்டி கோவைக்காய், அப்புறம் அத்திக்காய், இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த சிம்டம்ஸும் குறையும், டயபிட்டிஸோட அளவும் குறைஞ்சி வரும்.